தமிழ் சினிமாவில் இப்போல்லாம் பேன் இந்தியன் படத்தோட வருகை அதிகமாயிடுச்சு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வேட்டையன் படமாக இருக்கட்டும், ஏன் சமீபத்தில் வந்த கங்குவா படமாக இருக்கட்டும், எல்லா படமே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படமாக எடுக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு காரணம், ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியில் படம் எடுத்தால் அது அங்கே மட்டும்தான் லாபத்தை கொடுக்கும், பேன் இந்தியாவை எடுத்தால் அனைத்து இண்டஸ்ட்ரியிலும் மாபெரும் லாபம் அடையும் என்பது தான் இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசரோட எண்ணம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வர படம் எல்லாமே பேன் இந்தியன் படமாக வருது. ஆனால் அதில் ஒட்டுமொத்த படமுமே ஹிட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக சந்தேகம்தான். அப்படி இருக்க ஆனாலும் நாங்கள் பேன் இந்தியா படம் தான் எடுப்போம் என ஒத்த காலில் நிற்கிறாங்க இயக்குனர்ஸ். அப்படி அடுத்தடுத்த பேன் இந்தியன் படமாக நிறைய படங்கள் வரப்போகுது. நம்ம இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்தீங்கன்னா அவர் வேட்டையன் படத்தை முடித்த கையோட கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தும் ஒரு பேன் இந்தியா படம் தான். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷவுபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தை லோகேஷ் இயக்குறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் இந்த மாத இறுதிக்குள்ளே முடிவடைஞ்சிடும் என சொல்லப்படுது. இறுதி கட்டத்தை இந்த ஷூட்டிங் எட்டியிருக்கான். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் தங்க கடத்தல்காரராக நடிக்கிறாரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தேவா என்ற கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய கதையை முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் சொன்னபோது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கதையில் இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க, பேன் இந்தியன் படமாக எடுங்க அப்படின்னு சொன்னாராம். லோகேஷும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேன் இந்தியன் கதையாக தான் இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் லோகேஷ் முதல்ல சூப்பர் ஸ்டாருக்கு சொன்னது வேற கதை. அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த இரண்டாவது கதையை தேர்வு செஞ்சிருக்காரு. ஏன்னா முதல் கதை ரொம்ப வருஷம் எடுக்குமா அதை எடுக்கிறதுக்கு, அதனால் முதல் கதையை அப்புறம் பார்த்துப்போம், முதல்ல இந்த கதையை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இதனால் மீண்டும் லோகேஷோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இல்லை இது இரண்டாம் பாகமாக இருக்கலாம், முதல் பாகத்தை அப்புறம் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னுமே தெரிய வரல. அஃபிஷியலாக அப்டேட் வந்தால் தான் தெரியும். அதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதுனால சென்னையில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நடத்தப்பட்டு வருது. அங்கே சூப்பர் ஸ்டார் டூபே இல்லாமல் அவர் நடிச்சிட்டு இருக்காராம். அதிகப்படியான ஸ்டண்ட் காட்சிகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரே நடிக்கிறாராம். இதனால் அந்த ஒட்டுமொத்த படக்குழுவும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து உறைஞ்சி போயிருக்காங்களாம். இந்த வயசுலையும் இந்த மனுஷன் என்னடா இப்படி நடிக்கிறாரு, இளம் நடிகர்களே கஷ்டப்பட்டு செய்கிற விஷயத்தெல்லாம் சூப்பர் ஸ்டார் அசால்ட்டாக செய்கிறாரேப்பா, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு மன தைரியம் வேண்டும் என செட்டே வியந்து பார்க்குதான். இந்த மார்ச் மாதத்தோடு இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சு ஆகஸ்ட் 10 இந்த படம் ரிலீஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். கூலி படத்துடைய ரிலீஸுக்காக இந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இந்த மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.